ஜனநாயக செயல்பாட்டில் அவநம்பிக்கை கொள்வதை எதிர்க்கட்சிகள் நிறுத்த வேண்டும் என பிரதமர் மோடி கருத்து. இனியும் வாக்குப்பதிவு இயந்திரம் குறித்து சந்தேகம் எழுப்பினால் நாடு அவர்களை மன்னிக்காது என்றும் பேச்சு. என்டிஏ என்பதற்கு புதிய விளக்கம் கூறிய பிரதமர் மோடி, என் என்பது நியூ இந்தியா, டி என்பது டெவலப் இந்தியா, ஏ என்பது அஸ்பிரேஷனல் இந்தியா என கருத்து. நான் எப்போதும் பிரதமர் மோடியுடன் இருப்பதாக தேசிய ஜனநாயக கூட்டணி கூட்டத்தில் உறுதியளித்த பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார், இம்முறை சில இடங்களில் வெற்றி பெற்றிருக்கும் எதிர்க்கட்சிகள் 5 ஆண்டுக்கு பின்பு எங்குமே வெற்றி பெற முடியாது என்றும் கருத்து. மோடி தலைமையில் இந்தியர்கள் உலக தலைவர்களாக மாறப்போவதாக தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர்கள் கூட்டத்தில் சந்திரபாபு நாயுடு கருத்து. 4 தசாப்தங்களாக தான் பார்த்த தலைவர்களில் உலகளவில் இந்தியாவை பெருமைப்படுத்தியவர் மோடிதான் என்றும் பேச்சு. பிரதமரின் பதவியேற்பு விழாவில் பங்கேற்க நடிகர் ரஜினிகாந்திற்கு அழைப்பு. ஆசியாவில் முதல் பெண் லோகோ பைலட் சுரேகா யாதவ், சென்னை கோட்ட ரயில்வே பெண் ஓட்டுநர் ஐஸ்வர்யா எஸ் மேனன் உள்ளிட்டோருக்கு அழைப்பு. மோடி பதவியேற்பு விழாவில் பங்கேற்க தூய்மை பணியாளர்கள் 3ஆம் பாலினத்தவர்களுக்கு அழைப்பு. சென்ட்ரல் விஸ்டா, வந்தே பாரத் மெட்ரோ ரயில் போன்றவற்றின் கட்டுமான பணியில் ஈடுபட்ட தொழிலாளர்களும் பங்கேற்க உள்ளதாக தகவல். உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாட்டின் தேர்தலில் மோடி வெற்றி பெற்றுள்ளதாக எலான் மஸ்க் வாழ்த்து. தனது நிறுவனங்களை இந்தியாவில் தொடங்கவும் விருப்பம் தெரிவித்து எக்ஸ் தளத்தில் பதிவு. எதிரணியில் இருந்து கொண்டு தமிழக மக்களுக்கு கிடைக்க வேண்டியதை கிடைக்க விடாமல் செய்கிறார் முதலமைச்சர் ஸ்டாலின் என்று தமிழிசை சவுந்தரராஜன் குற்றச்சாட்டு. ஸ்டாலின் எப்போதுமே இந்த தவறைதான் செய்வார் என்றும் சாடல். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.